கடகம் ம். இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது சார்? ம். என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க எதிர்பார்க்கலாம்? சமீப காலத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் நெறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. வாழ்க்கைய பார்த்துருப்பீங்க. கடகராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல நேரம் இது. காரணம், பாக்கியஸ்தானத்தில சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கர்மகாரகன் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் பேசக்கூடிய நேரத்தில சனி வக்ரம் அடைந்திருக்கார். ம். அப்போ இத்தனை நாளும் போன கிடைத்த ஒரு மகிழ்ச்சியான நிலை, ஆதாயமான நிலை இப்பொழுது இருக்குமா என்றால் ஒரு கேள்விக்குறி. ம். அதேபோல ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற குரு அஸ்தமனமாகியிருக்கார். உச்ச குரு ஜென்ம ராசிக்குள் குரு அவர் அஸ்தமனமாகியிருக்கார். பொதுவாக குரு தான் ஞானக்காரகன். அந்த ஞானக்காரகன் அஸ்தமனமாகின்ற போது தடாலடியாக ஒரு வேலையில் இறங்கிட்டு அங்கே போய் சிக்கலில் மாட்டிக்குவாங்க. ம். ம். எப்படிங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு யோசித்து யோசித்து செய்கின்ற போது அதில் லாபம் கிடைக்கும். யோசிக்காமல் தனக்கு எல்லா செல்வாக்கும் இருக்குது, அதிகாரமும் இருக்குது, நாம் நினைத்தால் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்ற நம்பிக்கையோடு சில வேலைகளில் இறங்கி அங்கே சங்கடத்திற்கு ஆளாவார்கள். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரம் அடைந்திருப்பதால் அங்கேயும் ஒரு நெருக்கடிக்கு இவர்கள் ஆளாக வேண்டும். இந்த நேரத்தில் 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு இன்னும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நீ என்னதான் செல்வாக்கு வந்தாலும் சரி, மறைமுக எதிர்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். தொல்லைகள் என்பது நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் கூட நிம்மதி இருக்காது. வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் கூட வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் இருக்கும். ம். தடாலடியாக பேசிடுவாங்க. அப்போ இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் வேறு. ம். சூரியனே நெருப்பு கிரகம். அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறார். அப்போது தேவைக்கேற்ற வருமானம் என்பது வந்து கொண்டிருக்கும். பெரியவருடைய ஆதரவு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். நம்முடைய கர்ம வினைக்கேற்ப, இவர்களுடைய கர்ம வினைக்கேற்ப இவர்களுக்கு பலன் கிடைத்து கொண்டிருக்கும். புரியுதுங்களா? அப்போது ஆதாயம் கிடைக்கும், கிடைக்கும். பிரச்சனைகளும் இருக்கும். ம். ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களையும் ஒரு நேரத்தில் பார்க்க வேண்டிய நிலை இவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இருக்கிறது. புரியுங்களா? இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி காலை 7:38 முதல் 2ஆம் தேதி மாலை 3:14 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்கள் கவனமாக இருக்கட்டும். கவனமா இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லிக்கொள்வது, எல்லோருக்குமே சொல்லிக்கொள்வது குலதெய்வ வழிபாடு. தயவு செய்து இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு என்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதை செய்து முடியுங்க.